1933ஆம் ஆண்டில் K.M. செல்லப்பா ஒரு கனவுடன் யாழ்ப்பாணத்தில் தனது வீட்டில் நூல்களை அடுக்கத் தொடங்கினார். 1934ஆம் ஆண்டில் அறிஞர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் இணைந்து ஒரு பொது நூலகத்தை உருவாக்கும் திட்டத்தை முன்னெடுத்தனர். ஒரு சிறிய வாடகை அறையில் தொடங்கிய இந்த நூலகம் அறிவை தேடி வந்த பலருக்கு புகலிடமாக அமைந்தது. 1950களில் திராவிட கட்டிடக்கலை நுணுக்கங்களுடன் ஒரு பிரம்மாண்டமான நூலக கட்டிடம் கம்பீரமாக எழுந்தது. பல்லாயிரக்கணக்கான அரிய நூல்களும் ஓலைச்சுவடைகளும் கொண்ட அறிவின் கருவூலமாக இது திகழ்ந்தது. ஆனால் 1981ஆம் ஆண்டு ஒரு கருப்பு இரவு. தீப்பிழம்புகளுக்கு நடுவே அறிவின் கருவூலம் சாம்பலானது. எரிக்கப்பட்ட நூல்களின் சாம்பலும் மக்களின் கண்ணீரும் அந்த அழிவின் வலியை இன்றும் சுமந்து நிற்கின்றன. இன்று அதே இடத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் மீண்டும் எழுந்து அறிவின் ஒளியை உலகுக்கு வழங்கி வருகின்றது.